மாறன் வீரா சீரியல் ஜனவரி 24. இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராகவன் இப்படி இருப்பார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சொந்த தம்பி அவர் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ராகவன் சொந்த தம்பியவே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. தான் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஒரு சுயநலமா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. யாராலையும் நம்ப முடியல இல்லைங்க. ஸோ அதை பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம மாறன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பாண்டியனை திட்டமிட்டு தான் கொலை பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அதனால மாறன் ஒரு முடிவு பண்றாரு. நம்ம தான் திட்டம் போட்டு கொலை பண்ணோம்னு ஒத்துப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பா எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயிலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாறன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால மாறனுக்கு மனசு கொஞ்சம் வலி தாங்க முடியல. இந்த பிரச்சனை எப்படியாவது கடந்து வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச மாறனுக்கு ரொம்ப பெரிய ட்விஸ்டா ஒண்ணு நடந்துருச்சு. நம்ம வள்ளி ரொம்ப சோகமா சாமி பக்கத்துல நின்று, கடவுளே ஏன் இப்படி என் குடும்பத்தை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துற? என் மாறன் யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டான், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு போய் இப்படி விட்டு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வள்ளி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, பாவம் அத்தை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு மாறன் நேரா வள்ளியை கூப்பிடுறாங்க. அத்தை இங்க வா ஏன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு உட்கார வச்சு, அத்தை உன் மடியில படுத்துக்க வா அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன்டா அப்படி பேசுற, படுத்துக்கடா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் போயிட்டு சரக்கடிப்பேன். ஆனா இப்ப எல்லாம் நான் சரக்கடிக்கிறது கிடையாதுல்ல. அதான் செத்த நேரம் உன் மடியில படுத்துக்கிறேனே, உன் மடியில படுத்தா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நிம்மதியா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, என்ன மரா இப்படி சொல்ற, படுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை மடியில படுக்க வைக்கிறாங்க. அப்ப மாறன் அத்தை அவ்வளவுதானே, எல்லாமே முடிஞ்சு போச்சுல அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் ராகவனை காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, டேய் இங்க பாருடா, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது மீண்டு வந்துடலாம், இதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத வேற வழி இல்லை, நான் பாண்டியன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருடா, அந்த சாட்சி சொல்றது எல்லாமே பொய், தேவையில்லாம நீ பிரச்சனையே பெருசாக்காத, நீ போயிட்டு என்ன சொன்னியோ அதை மட்டுமே சொல்லு அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இல்லத்த அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பாத்தீங்களா வீராவை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. இது மேலே நான் அமைதியா இருந்தேன்னா கண்டிப்பா வீரா ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணதை கண்டுபிடிச்சா அவ்வளவுதான், நான் கிடக்குறேன். இது வரைக்கும் எங்க அப்பா என்னை கெட்டவனா தான் பார்த்துருக்காரு, எல்லாருமே என்னை கெட்டவனா தான் பார்த்துருக்காங்க. அதனால என்னை பத்தி யாரு என்ன நினைச்சாலுமே எனக்கு கவலையே இல்லை. ஆனா ராகவன் அப்படி இல்லை. அப்பையிலேருந்தே அப்பா கூட பாசமா வளர்ந்தவன் ராகவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. இப்ப ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்னு தெரியும்ல. அதனால வேண்டாத்த, இந்த விஷயத்தை பத்தி நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். வீரா ரொம்ப துருதுருன்னு ஏதாவது விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா, அவளை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு ஒரு யோசனை கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, டேய் என்னடா பண்ண போற அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத்த நான் தான் பாண்டியன்கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, அதோட ரொம்ப நாளா வீரா விவாகரத்து கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால, இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும்ல, அதனாலதான் விவாகரத்தை கொடுத்துட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப வள்ளி டென்ஷன் ஆகி, டேய் என்னடா சொல்ற, வீரா உன்கிட்ட ஏதாவது பேசினாளா, அவ உன்னை திட்டுனாளா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இல்லத்த அவ எல்லாம் ஒன்றும் பேசல, நான் என்ன சொல்றேன்னா நான் இப்படியே விலகி இருக்கிறதே நல்லது, வீரா அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு நல்லா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும், இனிமே அவளை தொந்தரவு பண்றது ரொம்ப தப்புத்தேன். அதனால அவ வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கட்டும், அவ கேட்டது விவாகரத்துக்கு தானே, இந்த விவாகரத்தை நான் கொடுத்துட்றேன், அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, மாறா ஏன்டா இப்படி பேசுற அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, தெரியலத்த ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ தைரியமா இரு,
கண்டிப்பா வர அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இல்லத்த, அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாவுக்கும் என் மேல கொஞ்சம் கொஞ்சமா இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு. அப்படி இருக்கையில அவர் எப்படி இனிமே என்ன நம்புவாரு? கண்டிப்பா அவர் என்ன நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லத்த. நீங்க பாருங்க, இனிமே நீங்க வீராவோட வாழ்க்கையை பார்த்துக்கிடுங்க. அவளை நீங்க எப்பவுமே உங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா மாறா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வீரா என்னோட பொண்ணு மாதிரிதான். அவளை நான் எப்பவுமே சந்தோஷமா பார்த்துப்பேன். நீ தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதடா மாறணும், சரித்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, நம்பிக்கையில் இந்த மாதிரி பேசாத. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் நடக்காது. உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும். நீ தேவையில்லாம அங்க போயிட்டு எதுவும் சொல்லி பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை சரித்த அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ராகவனை காமிக்கிறாங்க. ராகவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ராகவன் பக்கத்து போயிட்டு டேபிள்ல உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காரு. நம்ம வீரா அந்த பக்கமா வராங்க. அப்ப ராகவன் நேரா வீரா கூப்பிடுறாரு, வீரா இங்க வாயேன் அப்படின்னு. அப்ப வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ராகவன்ட்ட, சொல்லுங்க மாமா, என்ன வேணும் அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, பசிக்குது, வா அக்காவை வேற காணும், எங்க போனாலும் தெரியல, வள்ளியத்தையும் காணும், சரி நீ எனக்கு கொஞ்சோண்டு தோசை மட்டும் ஊற்றி தெரியா, சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தோசை ஊத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ராகவன் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏதான் அசால்ட்டா தம்பியை மாட்டி விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி இவர் எப்படி பயந்துகிட்டு இருந்தாரு, தான் மாட்ட போறோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாரு. ஆனா மாறன் எப்படியோ ஏமாத்தி இவரு சுலபமா தப்பிச்சிட்டாரு. அதான் இவரோட வாழ்க்கையை மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காரு. நம்ம வீரா வந்துட்டு தோசை ஊற்றி கொண்டாந்து ராகவனுக்கு அடுக்குறாங்க. ராகவன் பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்றாரு. அதே நேரம் பார்த்து பிருந்தா வராங்க. பிருந்தா வந்ததோட ராகவன் நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா உட்கார, நீயே சாப்பிடு அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்லம்மாமா நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு ராகவன் சொல்றாரு, என்ன பிருந்தா உட்காருமா அப்படின்னு சொல்ல, பிருந்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்ப நம்ம வீரா வந்ததோட ராகவன் சொல்றாரு, இங்க பாருமா, உன் தங்கச்சி பிருந்தாவும் வந்துட்டா, அவளுக்கு ஒரு தோசை ஊத்து அப்படின்னு. இது கேட்ட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊத்துறாங்க. ராகவனுக்கு துமுறு அதிகம். என்ன கேட்குறாருன்னா, அப்படியே நைஸா ஊத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குற மாதிரியே தோசை ஊற்றி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிருந்தாவுக்கும் தோசை கொடுக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம மாறன் அந்த இடத்துக்கு வராரு. மாறன் வந்ததோட பிருந்தா நேரா மாறனை பார்த்து, மாமா நீங்களும் சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம மாறன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்பன்னு பார்த்து நம்ம வீரா தான் வந்துட்டு எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட மாறன் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. பிருந்தா நீ ஏன் சாப்பிடு, எனக்கு வந்துட்டு முதல்ல சாப்பிட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, லேட்டா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம பிருந்தா நினைக்கிறாங்க, என்ன இது, அக்காவும் மாமாவும் ஏதோ சண்டை போட்ட மாதிரி இப்படி இருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு பிருந்தாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப ராகவன் வந்துட்டு பிருந்தாவை பார்த்து, பிருந்தா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம பிருந்தா வந்துட்டு வீராவையும் மாறனையும் பார்த்துட்டு, கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதான் 2 பேருமே இப்படி எலியும் புனியுமா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பிருந்தா நினைக்கிறாங்க. சரி இதை பத்தி நம்ம அக்காட்ட பேசுவோம் அப்படின்னு பிருந்தா நேரா வீராவை கூப்பிடுறாங்க. அக்கா இங்க வாயேன் அப்படின்னு. அப்ப வீரா வந்து உட்காடுறாங்க. அப்ப வீராவோட முகமும் சரியில்லாத பிருந்தா கவனிக்கிறாங்க. பிருந்தா வீராட்ட, அக்கா என்னதாக்கா நடந்துச்சு, ஏன்க்கா அவன் முகமே சரியில்லை, உனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. இதே நேரம் பார்த்து ராகவன் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ராகவன் வந்துட்டு பிருந்தா வீரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்ப நம்ம பிருந்தா வந்துட்டு வீராவுக்கு ஆதரவா பேசுறாங்க. என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, சால்வ் பண்ணிடலாம், ஏன் நீ மாமா கிட்ட சண்டை போடுற, மாமா மேல எந்த தப்பும் இல்லை, மாமா வந்துட்டு ரொம்ப நல்லவர் அப்படின்னு பிருந்தா வீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ராகவன் கவனிக்கிறாரு. ராகவன் பார்த்துட்டு, என்னது பிருந்தா வீராட்ட மாறனை பத்தி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இவளுக்கு உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் இவ ஓவரா இவ மாறன் கூட க்ளோஸா இருக்காளோ, கண்டிப்பா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அப்ப இன்னொரு பக்கம் வீரா நேரா பிருந்தாட்ட, இல்ல பிருந்தா எனக்கும் அவனுக்கு எந்த சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததோட நம்ம பிருந்தா ரொம்ப கவலையா உட்காந்துருக்காங்க. பாவம் மாறன் மாமா, அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, எப்படி வந்து வீராக்கா மாமா கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு. அதே நேரத்துல ராகவன் நினைக்கிறாரு, சரி நம்ம பிருந்தா கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவ மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம், ஒருவேளை அவளுக்கு உண்மை தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல அப்படின்னு
ராகவன் நினைக்கிறாரு. ராகவன் நேரா பிருந்தாவை போய் பார்த்துட்டு, பிருந்தா சாப்பிட்றியாமா அப்படின்னு சொல்ல, பிருந்தா சொல்றாங்க ஆமாம் மாமா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இரு வர அக்கா பொடி செஞ்சிருக்கா, அந்த பொடி உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு, இது கண்மணி செஞ்ச பொடி, இதுக்கு டேஸ்ட் தனி அதிகம், வீட்டில எல்லாம் சமைக்கப்பட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனா இங்க வந்த பிறகு சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டா, அவளோட சமையலுக்கு யாருமே வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்றாரு ராகவன். அப்ப பிருந்தாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையசைக்கிறாங்க. அப்ப ராகவன் நினைக்கிறாரு, இவ எதுக்கு நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப நம்ம ராகவன் நேரா பிருந்தா கிட்ட, பிருந்தா ஏன் உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, பிருந்தா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பாக்குறேன், சொல்லு பிருந்தா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுவும் ராகவனை அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததோட ராகவனுக்கு சந்தேகம், ஆகா கண்டிப்பா இவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நம்மளை அவாய்ட் பண்றா அப்படின்னு ராகவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிருந்தா ஓரமா போயிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்துட்டு டயர்டா வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு ராகவனை கூப்பிடுறாங்க. ராகவன் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்ததோட ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, எப்பா நீ அந்த வக்கீலுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டியா, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, வக்கீலுக்கா நான் கால் பண்ணலையப்பா அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னடா இப்படி சொல்ற, மாறன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும்ல, அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்ல, ஏன்டா இப்படி பண்ற, ஃபோன் பண்ணி கேளுடா அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இங்க பாருப்பா, கேட்டு என்ன பிரயோஜனம் ஆக போகுது, மாறன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும், அதையெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும், அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு. இதை வந்து நம்ம பிருந்தா கேக்குறாங்க. பிருந்தா கேட்டதோட பிருந்தாவுக்கு செம்ம ஷாக்கு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏன்டா ராகவ அப்படி சொல்ற, அப்ப மாறன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, நான் அப்படி சொல்லலப்பா, ஒருவேளை கோர்ட்டுல வந்து உண்மை நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா மாறன் ஜெயிலுக்கு போயிடுவான், இதனால பிரச்சனை தானே ஆகும், உங்களுக்கே தெரியும் மாறன் வந்துட்டு குடிச்சிட்டான்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்ப வீரா வந்த பிறகுதான் குடிக்காம இருக்கான், ஆனா அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கான், ஒருவேளை அந்த மாதிரி பாண்டியன்ட்ட சண்டை போட்டு இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குல்லப்பா, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் அமைதியா இருக்காரு. அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா ஒருவேளை மாறனுக்கு தண்டனை கிடைச்சிச்சுன்னா அப்புறம் நம்ம அதை ஏத்துக்கிட்டு தானப்பா ஆகணும் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லடா, வீரா இந்த வீட்டுல அவனை நம்பி வந்திருக்கான்ல, அவளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவாவது நம்ம அவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான்ல, அவளை பத்தியாவது நினைச்சு பார்க்கணும்ல ராகவா, அதனாலதான் சொல்றேன், வீராவோட வாழ்க்கையக்காகவாவது நம்ம மாறனை எப்படியாவது காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நீங்களே சொல்லுங்க, அவன் செமையா ட்ரிங்க் பண்ணுவான், கண்டிப்பா அவன் மேல தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திருப்பாதீங்க அப்படின்னு ராகவன் சொல்ல, இதை கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு செம ஷாக்கு. இதை வந்து நம்ம பிருந்தா காதுல வாங்கிட்டு, அட பாவி மாமா, உன்னை காப்பாத்துறதுக்காக தானே மாறன் மாமா அப்படிப்பட்ட பழியை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மாறன் மாமாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லாம ஜெயிலுக்கு போனா தேவலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆகா உண்மை வெளியில தெரியலைன்னா இவர் ரொம்ப ஓவரா பண்ணுவாரு போல, இவரை பத்தின உண்மைகளை நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு பிருந்தா சொல்றாங்க. அப்படி பிருந்தா அந்த உண்மைய யாருகிட்ட சொல்ல போறாங்க, ராமச்சந்திரன்கிட்ட சொல்ல போறாங்களா, வீராட்ட சொல்ல போறாங்களா, யாருகிட்ட சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோட்ல நடக்க போகுது. சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிருந்தா செம்ம காண்டாயிட்டாங்க. இந்த மாமாவுக்கு போயிட்டு எதுக்காக மாறன் மாமா பறிஞ்சு பேசியிருக்காரு, இவரு வந்துட்டு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர், மாறன் மாமா ரொம்ப பாவம், அவரு இவரை காப்பாத்துறதுக்காக எப்பேற்பட்ட பலிய வாங்கியிருக்காரு, ஆனா ராகவன் மாமா காப்பாத்தணும்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிருந்தாவுக்கு செம்ம கோவம் ஆயிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறன் நைட்டு தூங்குறதுக்காக பெட்டெல்லாம் கரெக்டா எடுத்து போட்டுட்டு போர்வையெல்லாம் மடிச்சு தூக்கி போடுறாரு. அதே நேரம் பார்த்து நம்ம வீரா ரூமுக்குள்ள வராங்க. வீரா வந்ததோட வீரா ரூமுக்குள்ள வந்ததோட என்ன பண்றாங்கன்னா, நேரா மாறனை பாக்குறாங்க. அப்ப வீரா டக்குன்னு அங்க உள்ள பாயை எடுத்து கீழே போட்டு படுக்க போறாங்க. அப்ப நம்ம மாறன் சொல்றாரு, இங்க பாருமா, நம்ம 2 பேருக்கு விவாகரத்து நடக்க போகுது, நீ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே படுக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது, நீ போயிட்டு பக்கத்து ரூம்ல வேணாலும் தூங்கிக்க அத்தையோட, நான் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா வீரா காதலே வாங்கல, அவங்க பாட்டுக்கும் போயிட்டு கீழே படுத்து தூங்குறாங்க. அப்ப நம்ம மாறனும் ரொம்ப கவலையா படுக்கிறாரு. அப்ப மாறன் நேரா வீரா தூங்குறாங்களா, அப்ப மாறன் நேரா வீராவையும் பார்த்துட்டு, வீரா
என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, ராகவன் ரொம்ப பாவம். அவன் இப்போ தான் அண்ணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். பரவாயில்ல, நான் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனால் ராகவன் அப்படி இல்லை இல்லை. சின்ன வயசுலேருந்தே அப்பா ரொம்ப பாசமாக வளர்த்துருக்காரு அவனை. அவன் தான் இந்த வீட்டில் ஒரு ஹெட்டு மாதிரி. அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. ராகவன் ரொம்ப இன்னசென்ட். இப்போதான் அண்ணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் உனக்கு தான் என் கூட வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என் வாழ்க்கை எப்படியோ போகட்டும். உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் நீ நல்லா எம்பிஏ படித்து நல்லா கோல்டு மெடல் வாங்கணும், சரியா? நீ நல்லா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பா உன்னை கைவிட்டுற மாட்டாரு. அப்பா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாரு. எந்த கவலையும் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் வீரா, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நான் உன்னை சொன்ன விஷயம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு வீரா. எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா நான் காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மாறன் ரொம்ப கவலையோட வீராவை பார்த்து சொல்லிக்கிட்டே படுக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க மாறனை நினச்சி. மாறன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறான்? கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி மாறன் எந்த விஷயத்த மறைக்கிறான்? இந்த விஷயம் நம்ம வள்ளியம்மாவுக்கு, ராகவனுக்கு, அப்புறம் மாறன் 3 பேருக்கும் அந்த விஷயம் தெரியும். அப்படி எந்த விஷயத்த 3 பேரை சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீரா ரொம்ப டவுட் படுறாங்க. வீரா கண்டிப்பா அப்படி யாரு மேல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாட்சி இருக்காரு பாருங்க, அவர் தேவையில்லாம போய் சொல்லி இப்படி நம்ம மாறனோட வாழ்க்கையே அழிக்க பார்த்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கண்மணி தான். கண்மணி தான் சாட்சிக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க. சாட்சியும் சொல்ல போறான். இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு ராகவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மாறனும் எனக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்தது உண்மை அப்படின்னு ஒத்துக்க போறாரு. நம்ம வீரா எப்படி மாறனை காப்பாற்ற போறாங்க, ராகவன் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடுத்தனத்தை பண்றத நம்ம பிருந்தா யாருக்கிட்ட சொல்லி மாறனை காப்பாற்ற போறாங்க, ராமச்சந்திரன் ராகவனோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன, அதாவது சொந்த தம்பியை காப்பாற்றணும்னு நினைக்காம அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்றானே அப்படின்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ராமச்சந்திரனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பா ராமச்சந்திரன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சர்ச் பண்ணி பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா மாறனை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நியூ வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.